ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் மண்டே எழுத போறீங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நெடுவினா 38, 43, 44, 45 மொத்தம் 4 நெடுவினா அட்டன் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் 38ஆம் நம்பரில் நீங்கள் செயலிருந்து அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க் இம்பார்ட்டன்ட் நெடுவினா. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. இறைவன் இடைக்காடன் புலவன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு. அடுத்து 43ல் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1ல் இருக்கக்கூடிய நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதனை பாவனார் வழி நின்று நிறுவுக. அதுலேயே ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இயல் 4ல் இருக்கக்கூடிய இலக்கிய வளம் கல்வி மொழி பிற மொழிகளில் இலக்கிய கல்வி வளங்கள் மொழிபெயர்ப்பு கல்வி பற்றிய செய்தி. அடுத்து 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்றதுக்கு புயலிலே ஒரு தோணி, பிரம்மம் இது ரெண்டு மட்டுமே போதுமானது. ஆனா புதிய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த ஒன்று படிச்சுக்கோங்க. 45வது நெடுவினா அட்டன் பண்றதுக்கு சான்றோர் வளர்த்த தமிழ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நூலினுடைய தலைப்பு, நூலினுடைய குறிப்புகள், நூலினுடைய மொழிநடை, நூலின் நயம், நூலின் கட்டமைப்பு, ஆசிரியர் குறிப்பு இவற்றை வைத்து நீங்கள் படித்த நூலுக்கான மதிப்புரை எழுதுக அப்படிங்கிற நெடுவினா. சான்றோர் வளர்த்த தமிழும் ஒன்று படிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. அது போக அடிஷனலாக இன்னொரு கட்டுரை நம்முடைய புக்கில் நம்ம தான் 4 யூனிட்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஃபுல் வீடியோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கங்க. கீழேயே இந்த வீடியோக்கு கீழே அந்த டைரக்ட் லிங்க் லாங் வீடியோக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.